எண்ணங்களுக்கு நம்ம உடல், வாழ்க்கை, ஏன் இந்த உலகத்தையே மாத்துற சக்தி இருக்குன்னு இந்த புத்தகம் சொல்லுது. நம்ம நோக்கம் என்னன்னா, இதுல சொல்ற அந்த ஈர்ப்பு விதி மாதிரியான விஷயங்கள்லாம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு, அது நிஜ வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு சரி வரும்னு கொஞ்சம் அலசி பார்க்கறது தான். கண்டிப்பா. இதுல ஆரம்பிக்கிறதுக்கே ஒரு பவர்ஃபுல்லான வரி இருக்கு. குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்றது உள்ள இருந்து குணப்படுத்த முடியுங்கிறதோட மறுபெயர் தான். ஆமா, இந்த ஒரு வரியே நம்மள ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்குது இல்லையா? நிச்சயமா. சரி, அங்கிருந்து தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். குணப்படுத்த முடியாத நோய்னு எதுவும் இல்லங்கிற ஐடியாவே கேட்க கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இருக்கு. ஆமா, ஏதோ மேஜிக் மாதிரி இருக்கு. ஒருத்தருக்கு சீரியஸா ஒரு நோய் இருக்குன்னா அது வெறும் எண்ணத்தால சரி பண்ணிட முடியுமா? இது மேஜிக் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்குன்னு புத்தகம் சொல்லுது. அதுக்கு பேரு தான் பிளசிபோ விளைவு. பிளசிபோ எஃபெக்ட் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அதாவது ஒரு நோயாளிக்கு இது வெறும் சக்கரை மாத்திரை தான் சொல்லாம, இது ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்து, உங்களை குணப்படுத்துறோம்னு சொல்லி கொடுத்தா அவங்க மனசு அதை முழுசா நம்பும். கரெக்ட். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நிறைய நேரங்கள்ல அவங்க உடம்பு உண்மையிலேயே குணமாக ஆரம்பிக்கும். இங்க மருந்து வேலை செய்யல, அவங்களோட நம்பிக்கை தான் வேலை செஞ்சிருக்கு. ஓகே. நோய்ங்கிறது நம்ம உடம்புல தங்குறதுக்கு ஒரு காரணம். நாம அந்த நோயை பத்தியே யோசிக்கிறது, அதுக்கு அதிக கவனம் கொடுக்கறது தானே இந்த புத்தகம் சொல்லுது. அந்த கான்செப்ட் புரியுது. ஆனா அது சின்ன சின்ன விஷயங்களுக்கு வேலை செய்யலாம். ஒரு பெரிய விபத்து, உடம்பே செயலிழந்து போன நிலைமை, இதுக்கெல்லாம் அது பொருந்துமா? அதுக்கு தான் இந்த புத்தகத்துல மோரிஸ் குட்மேனோட கதை ஒரு முக்கியமான உதாரணமா இருக்கு. ஆமா, தி மிரக்கிள் மேன். அவரை அப்படித்தான் சொல்றாங்க. 1981ல ஒரு பிளேன் கிராஷ்ல அவருக்கு முதுகு தண்டு நசிங்கிருச்சு. கழுத்தெலும்பு முறிஞ்சிருச்சு. அவரால சாப்பிட, குடிக்க, ஏன் மூச்சு கூட விட முடியல. அதாவது அவரோட உடம்புல இருந்த ஒரே இயக்கம் கண்ணை சிமிட்டுறது மட்டும்தான். டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவர் வாழ்நாள் முழுக்க ஒரு செடி மாதிரி தான் படுக்கையில் இருக்கணும், இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாதுன்னு கை விரிச்சிட்டாங்க. ஆனா டாக்டர் சொன்னதை விட மாரிஸ் குட்மேன் அவருக்குள்ள என்ன சொல்லிக்கிட்டாருங்கிறதா முக்கியமா இருந்துச்சு. அவர் மனசுக்குள்ள ஒரு காட்சியை ஓட விட்டார். என்ன மாதிரியான காட்சி? கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் சொந்த கால்ல எந்த உதவியும் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் நடந்து வெளியே போறேன், இதையே திரும்ப திரும்ப கற்பனை பண்ணாரு. மனிதன் எதை நினைக்கிறானோ அதுவாகவே ஆகிறான். இதுதான் அவரோட தாரக மந்திரம். ஆமா, அதுதான். கேட்கவே சினிமா கதை மாதிரி இருக்கு. அப்புறம் என்னாச்சு? முதல்ல அவரால மூச்சே விட முடியல. வெண்டிலேட்டர்ல தான் இருந்தாரு. டாக்டர்ஸ் இனிமே சுயமா சுவாசிக்கவே வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவருக்குள்ள ஒரு சின்ன குரல், மூச்ச நல்லா உள்ள இழு, நல்லா உள்ள இழுன்னு சொல்லிட்டே இருந்துச்சாம். கொஞ்ச நாள்ல வெண்டிலேட்டர் இல்லாம அவரே மூச்சு விட ஆரம்பிச்சிட்டாரு. டாக்டர்ஸால நம்பவே முடியலையா? நம்பவே முடியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல அசைவு வந்து அவரு டார்கெட் வச்ச மாதிரியே அதே கிறிஸ்மஸ் அன்னைக்கு தன் சொந்த கால்ல நடந்து ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போனாரு. வாவ், இது உண்மையிலே ஆச்சரியமா தான் இருக்கு. இங்கதான் புத்தகத்தோட மைய கருத்து வருது. பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் உங்க முகத்துல இருக்கிற ஒரு சின்ன பருவ குணப்படுத்துறதுக்கும் உடம்பையே முடக்கி போட்ட ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. ஆமா, வித்தியாசமே இல்லையா? ரெண்டுமே அதுக்கு ஒரே வேலைதான். அந்த வித்தியாசம் நம்ம மனசுல மட்டும்தான் இருக்கு. அதாவது இது சின்ன பிரச்சனை, சீக்கிரம் சரியாயிடும், இது பெரிய வியாதி, சரியாகாதுன்னு நம்ம தான் அதை தரம் பிரிக்கிறோம். சரியா சொன்னீங்க. டாக்டர் பென் ஜான்சன் சொல்ற மாதிரி நாம இப்போ ஆற்றல் மருத்துவ காலத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம். ஆற்றல் மருத்துவம்னா அது என்ன, நம்ம சாதாரண டாக்டர்ஸ் பண்ற வைத்தியம் மாதிரி இல்லையா? இல்ல, இது கொஞ்சம் தத்துவார்த்தமான ஐடியா. நம்ம உடம்ப உட்பட இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே அடிப்படையில ஆற்றலால், அதாவது எனர்ஜியால ஆனது. ஓகே. அப்போ நோய்ங்கிறது நம்ம உடம்போட ஆற்றல் களத்துல ஏற்பட்ட ஒரு சின்ன கோளாறு. நம்ம எண்ணங்களும் ஒரு விதமான ஆற்றல் தான். அப்போ சரியான எண்ணங்கள்ன்ற ஆற்றலை வச்சு நம்ம உடம்புங்கிற ஆற்றலை சரி பண்ண முடியும். இது ஒரு பெரிய படி மாதிரி தெரியுது. ஆனா இந்த இணைப்பத்தான் புத்தகம் உருவாக்க முயற்சி பண்ணுது. ஆமா, அந்த குணமான கதை ஆச்சரியமா இருக்கு. ஆனா அது எல்லாமே ஒரு தனிநபரை பத்தினது. நம்ம எண்ணங்கள் வெளி உலகத்தை பத்தி, அதாவது நமக்கு பிடிக்காத போர், வறுமை பத்தி இருக்கும்போது என்ன ஆகும்? ஆமா, இங்கதான் இந்த புத்தகம் ஒரு விசித்திரமான ஒரு ஐடியாவை முன்ன வைக்குது. நீங்கள் எதை எதிர்க்கிறீர்களோ அது நிலைத்திருக்கும். ஆமா, இது கார்ல் யுங் சொன்ன ஒரு ஃபேமஸான கோட். முதல்ல கேட்கும்போது குழப்பமா இருக்கும். நாம ஒரு கெட்ட விஷயத்தை எதிர்த்தா அது எப்படி நிலைக்கும்? அது அழியத்தானே வேணும். அதுதான் எனக்கும் புரியல. ஒரு நிமிஷம் பொறுங்க. அப்போ சுற்றுச்சூழல் மாசுபாட்டுக்கு எதிரா போராடுறவங்க, அதிகார துஷ்பிரயோகத்துக்கு எதிரா போராடுறவங்க எல்லாரும் அந்த பிரச்சனையை இன்னும் மோசமாக்குறாங்கன்னு சொல்றீங்களா? அது சரியா படலையே. ஆமா, அதை எப்படி இந்த புத்தகம் நியாயப்படுத்துது? நல்ல கேள்வி. இங்க உண்மையான செய்தி பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் இல்ல, நம்ம மூளையில எதை நாம நிரப்பி வச்சிருக்கோங்கிறது தான் விஷயம். மனசுல எதுக்கு இடம் கொடுத்துருக்கோன்னு கேக்குறீங்களா? உங்க மனசு முழுக்க போர், அழிவு, கோபம், எதிர்ப்பு, இந்த வார்த்தைகள் தான் ஓடிட்டே இருக்கும். சரி. இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, பிரபஞ்சத்துக்கு ஆதரவு, எதிர்ப்பெல்லாம் புரியாது. அது நியூட்ரல். நீங்க எந்த விஷயத்துக்கு உங்க கவனத்தையும் சக்தியையும் கொடுக்கறீங்களோ அந்த விஷயத்தை அது வளர்த்து பெருசாக்கும். ஓ,
அப்போ நீங்க போரை எதிர்த்தாலும் உங்க கவனம் போர் மேலதான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. அதனால நம்ம மனசோட தலைப்பையே மாத்தணும்னு சொல்றாங்க. போர் வேண்டான்னு சொல்றதுக்கு பதிலா அமைதி வேண்டும்னு சொல்லணும். சரியா சொன்னீங்க. இதுக்கு அன்னை தெரசாவோட உதாரணம் ரொம்ப பொருத்தம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் என்னைக்கும் போர் எதிர்ப்பு பேரணியில கலந்துக்க மாட்டேன். ஆனா நீங்க அமைதிக்காக ஒரு பேரணி நடத்துனீங்கன்னா கண்டிப்பா என்ன கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ஆமா, அவங்க பார்வையே வேற. அவங்க பிரச்சனையில கவனம் செலுத்தல, தீர்வுல கவனம் செலுத்துனாங்க. பசிக்கு எதிரா போராடுறதுக்கு பதிலா எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும்னு அதுக்கு ஆதரவா இருங்க. அதேதான். இது அரசியல் விஷயத்துல கூட வேலை செய்யுமான்னு ஒரு கேள்வி வரும். ஒரு அரசியல்வாதி நமக்கு பிடிக்கலைன்னா அவரை எதிர்த்து பிரச்சாரம் பண்றது தப்பா? ஆமா, இது ஒரு முக்கியமான கேள்வி. புத்தகம் சொல்ற லாஜிக் படி நீங்க ஒருத்தரை எவ்ளோ தீவிரமா எதிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவருக்கு பப்ளிசிட்டியும் எனர்ஜியும் கொடுக்கறீங்க. நிறைய தேர்தல்கள்ல பார்த்திருக்கோம். மக்கள் யார ரொம்ப வெறுத்து எதிர்த்து பேசினாங்களோ அவரே ஜெயிச்சிருப்பார். ஆமா, ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இல்லாம எல்லாருடைய கவனமும் சக்தியும் அவர் மேலதான் குவிக்கப்பட்டிருக்கும். இதுக்கு பதிலா உங்களுக்கு பிடிச்ச மாற்று வேட்பாளருக்கு உங்க முழு கவனத்தையும் ஆதரவையும் கொடுங்கன்னு புத்தகம் சொல்லுது. இதுல மீடியாவோட பங்கையும் யோசிக்கணும். செய்தித்தாள்கள், டிவின்னு பார்த்தா கெட்ட செய்திகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி தெரியுது. ஆமா, ஆனா ஏன்? ஏன்னா அந்த மாதிரி செய்திகள் தான் அதிகமா பார்க்கப்படுது, படிக்கப்படுது. ஒரு துயரமான சம்பவம் நடந்தா செய்தித்தாளோட விற்பனை அதிகமாகுது. நாம எதை பார்க்க விரும்புறோமோ அதைத்தான் அவங்க கொடுக்கறாங்க. ஆக மீடியா விளைவுன்னா நாம தான் காரணம். நாம நல்ல விஷயங்கள் மேல கவனத்தை திருப்பினா மீடியாவும் தன்னால மாறும். சுருக்கமா சொன்னா, உங்களுக்கு என்ன வேண்டாங்கிறத நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத முழுசா உணர்ந்து அதுல உங்க கவனத்தை வைங்க. அதுதான் பாயிண்ட். சரி, இந்த கான்செப்ட் புரியுது. ஆனா இப்போ எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி வருது. இந்த ரகசியம் எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாருமே தங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? உலகத்துல இருக்கிற வளமெல்லாம் தீர்ந்து போயிடாதா? ஒரு பற்றாக்குறை வந்துடாதா? இது ரொம்ப இயல்பான சந்தேகம். ஆனா பற்றாக்குறை அல்லது ஸ்கேர்சிட்டிங்கிற எண்ணமே ஒரு பொய். அது நம்ம மனசு உருவாக்குனதுன்னு இந்த புத்தகம் அடிச்சு சொல்லுது. அப்படியா? போதுமான அளவு இல்லைங்கிற ஒரு எண்ணம் தான் மனுஷங்க மனசுல பயம், பேராசை, கஞ்சத்தனம் எல்லாத்தையும் உருவாக்குது. இந்த எண்ணம் ஒரு வைரஸ் மாதிரி பரவிருச்சு. ஆனா நம்ம கண்ணு முன்னாடியே நிறைய பேர் கஷ்டப்படுறத பாக்குறோமே. அதுக்கு காரணம் வளங்கள் இல்லாததில்ல, அந்த வளங்கள் சரியானபடி பகிரப்படாததும் பற்றாக்குறை மனப்பான்மையும் தான். இதுக்கு பெலீஸ் எண்ணெய் நிறுவனத்தோட கதை ஒரு நல்ல உதாரணம். ஆமா, பெலிஸ் நாட்டுல கிட்டத்தட்ட 50 பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் பல வருஷமா முயற்சி பண்ணி ஒரு சொட்டு எண்ணெய் கூட கண்டுபிடிக்க முடியாம தோத்து போயிட்டாங்க. எல்லாரும் இனிமே இங்க எண்ணெயே இல்லைன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா பெலிஸ் நேச்சுரல் எனர்ஜின்னு ஒரு சின்ன கம்பெனி மட்டும் முயற்சி பண்ணாங்க இல்லையா? ஆமா, ஆனா அவங்க அணுகுமுறை வித்தியாசமா இருந்துச்சு. அந்த நிறுவனத்தோட பார்ட்னர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்த முடிவு செஞ்சாங்க. அவங்க மனசுல பெலிஸ் ஒரு வெற்றிகரமான எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுன்னு ஒரு தெளிவான சித்திரத்தை உருவாக்குனாங்க. தினமும் அத கற்பனை செஞ்சாங்க, முழுசா நம்புனாங்க. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா ஒரு கதை அதிர்ஷ்டத்துல ஜெயிச்சிருக்கலாம், இல்லனா அவங்க கிட்ட திறமையான புவியியல் வல்லுநர்கள் இருந்திருக்கலாம். வெறும் நம்பிக்கைய மொத்தம் நிஜ உலக காரணிகள்லேருந்து இந்த புத்தகம் எப்படி பிரிச்சு பாக்குது? அருமையான கேள்வி. அந்த டீம்ல இருந்த புவியியல் நிபுணர்கள், டெக்னீஷியன்கள் எல்லாருமே இந்த பாசிட்டிவ் விஷுவலைசேஷன்ல ஈடுபட்டாங்க. ஓ, அப்போ டெக்னிக்கல் ஸ்கில்லோட இந்த மனநிலையும் சேர்ந்தது. ஆமா, அவங்க அறிவையும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்க மனநிலைய ஒருமுகப்படுத்தினாங்க. 50 கம்பெனி தோத்து போன அதே இடத்துல தான் அவங்களும் துளையிட ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க மனசுல இங்க என்ன இருக்குங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ ரிசல்ட் என்ன ஆச்சு? ஒரே வருஷத்துல அவங்க கனவு நினைவாச்சு. அவங்க மிக உயர்தரமான ஏராளமான எண்ணெய கண்டுபிடிச்சாங்க. பெலிஸ் நாட்டோட தலைவிதியே மாறுச்சு. இங்க புத்தகம் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, வளம் உண்மையில கம்மியா இல்ல, பற்றாக்குறைங்கிறது நம்ம மனசுல இருக்கிற ஒரு தடை மட்டும்தான். எல்லா படைப்புக்கும் மூலம் எண்ணம் தான். ஆமா, நம்ம சிந்தனைக்கு எல்லையே இல்லாத போது நம்ம எண்ணங்கள் மூலமா உருவாக்கக்கூடிய வளங்களுக்கும் எப்படி எல்லை இருக்க முடியும்? நாம பற்றாக்குறைய பத்தி சிந்திச்சா அதையே அனுபவிப்போம். நாம செழிப்ப பத்தி சிந்திச்சா அதையே அனுபவிப்போம். தேர்வு நம்ம கையில தான் இருக்கு. சரிதான். ஓகே, அப்போ நம்ம எண்ணங்கள் நம்ம ஆரோக்கியத்தை பாதிக்குது, நம்ம கவனத்தை மாத்துறது மூலியமா சமுதாயத்தையே மாத்தலாம். அப்புறம் பற்றாக்குறைங்கிறது ஒரு மாய. இந்த உரையாடலோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். ஆமா, இது எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு விஷயத்தை பத்தி பேசுது. அது என்ன? இதுதான் இந்த ரகசியத்தோட உச்சக்கட்டமான கருத்து. இந்த பிரபஞ்சத்துல நீங்க பாக்குற, உணர்ற எல்லாமே அடிப்படையில் ஆற்றல் தான், எனர்ஜி. இந்த கை, இந்த டேபிள், கடல், ஒரு நட்சத்திரம் எல்லாமே பார்க்க வேற வேற மாதிரி இருந்தாலும் அதோட மூலக்கூறு ஒரே ஆற்றல் தான். ஆமா, இது குவாண்டம் இயற்பியல் சொல்ற உண்மையோட ஒத்து போகுது. இந்த எல்லாமே ஆற்றல்ங்கிற கான்செப்ட இன்னும் கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? அதிர்வெண் அப்படின்லாம் சொல்றாங்களே, அதோட அர்த்தம் என்ன? கண்டிப்பா. புத்தகம் அதிர்வெண்ணு சொல்லும்போது அத ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி நினைச்சுக்காதீங்க. அது நம்ம உணர்ச்சி நிலைக்கு ஒரு உருவகம், ஒரு மெட்டஃபர். ஒரு வைப்ரேஷன் மாதிரி. கரெக்ட்.
இப்படி யோசிச்சு பாருங்க, நீங்க சந்தோஷமா நன்றியோட அன்பா இருக்கும்போது ஒரு உயர் அதிர்வெண்ல இருக்கீங்க, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல இருக்கீங்க. அதே சமயம் கோபம், பயம், விரக்தியில இருக்கும்போது ஒரு தாழ்ந்த அதிர்வெண்ல ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ல இருக்கும். சரியா சொன்னீங்க. அப்போ நம்ம ஒரு மனித அலைபரப்பு கோபுரம், ஒரு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் டவர் மாதிரி நம்ம எண்ணங்கள் மூலமா ஒரு சிக்னலை பிரபஞ்சத்துக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கோம். ஆமா, நீங்க எந்த அதிர்வெண்ல அதிகமா இருக்கிறீங்களோ பிரபஞ்சம் அதுக்கு டியூன் பண்ணி அதே மாதிரி விஷயங்களை, சூழ்நிலைகளை, மனிதர்களை உங்களுக்கு அதிகமா ஈர்த்து கொடுக்கும் தான் இந்த புத்தகம் சொல்லுது. நீங்க கோவமாவே இருந்தீங்கன்னா உங்களை இன்னும் கோவப்படுத்துற மாதிரியான சம்பவங்கள் தான் நடக்கும். நீங்க நன்றியோட இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் நன்றி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். அப்போ நம்ம அதிர்வெண்ணை எப்பவுமே உயர்வா வச்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஏதாவது பிராக்டிக்கலான பயிற்சி இருக்கு. ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த பயிற்சி. அதுதான் பாராட்டுதல் மற்றும் ஆசீர்வதித்தல். பிரைசிங் அண்ட் பிளெஸிங். ஆமா, நீங்க உங்க கிட்ட இருக்கிற விஷயங்களுக்காக, உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களுக்காக, சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனசார பாராட்டி நன்றி சொல்லும்போது நீங்க அன்போட அதிர்வெண்ணுக்கு போறீங்க. இந்த அன்பு தான் பிரபஞ்சத்தோட மிக உயர்ந்த, மிக சக்தி வாய்ந்த அதிர்வெண். ஆமா, இது ரொம்ப சக்தி வாய்ந்ததா தெரியுது. ஆனா அந்த புத்தகம் நமக்கு பிடிக்காதவங்கள, நம்ம எதிரிகளை கூட பாராட்டவும் ஆசீர்வதிக்கவும் சொல்லுது. அது ஏன்? அது கொஞ்சம் கஷ்டமாச்சே. கஷ்டம்தான். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான லாஜிக் இருக்கு. நீங்க ஒருத்தர மனசுக்குள்ள திட்டி அவங்கள சபிக்கும்போது அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நீங்க தான் உருவாக்குறீங்க. அது பூமராங் மாதிரி உங்களுக்கே திரும்பி வரும். ஓகே. ஆனா உங்களுக்கு தீங்கு செஞ்சவங்கள கூட நீங்க நல்லா இருக்கணும்னு மனசார ஆசீர்வதிக்கும் போது நீங்க அன்போட அதிர்வெண்ண அனுப்புறீங்க. இது முதல்ல உங்களுக்கு இடையான அந்த எதிர்மறை தொடர்பை அறுக்கும். ரெண்டாவது, நீங்க அனுப்புன அந்த அன்பு, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி பன்மடங்கா நமக்கே திரும்பி வரும். இது பிரபஞ்சத்தோட விதி. அப்போ இந்த ஆழமான அலசல்ல இருந்து சில முக்கியமான விஷயங்களை எடுத்துக்கலாம். முதல்ல, நம்ம மனசுக்கு நம்ம ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிற சக்தி இருக்கு. ஆமா. ரெண்டாவது, எதை எதிர்க்கிறோமோ அதுல கவனம் செலுத்தாம நமக்கு என்ன வேணுமோ அதுல முழு கவனத்தையும் வைக்கணும். மூணாவது, வளம்ங்கிறது எல்லையற்றது, பற்றாக்குறைங்கிறது நம்ம மனசுல இருக்கிற ஒரு தவறான நம்பிக்கை. உண்மைதான். கடைசியா, பாராட்டுறது மூலமாவும் ஆசிர்வதிக்கிறது மூலமாவும் நம்மள அன்போட உயர் அதிர்வெண்ல வச்சுக்க முடியும். மிக சரியா தொகுத்தீங்க. கடைசியா ஒரு விஷயம், இந்த கருத்துக்கள் எல்லாம் வெளியுலகத்தை கண்ட்ரோல் பண்றத பத்தி இல்ல, அதுக்கு பதிலா நம்ம உள் உலகத்தை ஆள்றத பத்தி. ஆமா. டாக்டர் ஜான் டமார்டினி சொல்ற ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியிருந்து வர்ற கருத்துக்களை விட உங்களுக்கு உள்ளிருந்து வர்ற குரலும் பார்வையும் எப்போ தெளிவாவும் ஆழமாவும் சத்தமாவும் மாறுதோ அப்போ நீங்க உங்க வாழ்க்கையில தேர்ச்சி பெற்றுட்டீங்க. அருமை. இந்த உரையாடல ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியோடு முடிக்கலான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. உங்க எண்ணங்கள் உங்க யாதார்த்தத்தை உருவாக்குதுன்னா நீங்க விரும்பும் யாதார்த்தத்துல மற்ற மனிதர்களும் சம்பந்தப்பட்டிருக்கும் போது, உதாரணமா ஒரு குறிப்பிட்ட நபர் உங்களை காதலிக்கணும்னு நீங்க நினைக்கும் போது, அதோட தார்மீக எல்லைகள் என்னவா இருக்கும்? நல்ல கேள்வி. இன்னொருத்தரோட சுய விருப்பத்துல இது தலையிடுற மாதிரி ஆகாதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.